அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்கள் மீது சாந்தையும் சமாதானமும் உண்டாகட்டும். நம் அனைவருக்கும் தெரியும், கடந்த 7 நாட்களாகவே பாலஸ்தீன மக்களுக்காக வேண்டி பங்களாதேசத்திலே வரலாறு காணாத மக்களினுடைய ஒன்று கூடல் தான் இன்றைய சமூக ஊடகங்களில் அதிகமாக பேசு பொருளாக மாறியிருக்கிறது. காரணம் என்னவென்றால், இதுவரை இவ்வாறு ஒன்று திரண்ட மக்கள் எந்த நாட்டிலும் இதற்கு முன்னர் இவ்வாறான போராட்டங்களில் யாருமே ஈடுபடவில்லை என்பதுதான். மொத்த உலகத்தினுடைய பார்வையில் பங்களாதேசத்தினுடைய மக்கள் மீது குவிந்திருக்கிறது என்பதுதான் உண்மையான ஒரு விடயம். அங்கு இருக்கக்கூடிய மக்களின் நிலைமைகள் எவ்வாறு மாற்றம் அடைந்திருக்கிறது என்றால், நாங்கள் அங்கவீனர்களாக இருந்தாலும் அந்த நாட்டினுடைய மக்களுக்காக வேண்டியும் அந்த நாட்டினுடைய மக்களின் சுதந்திரங்களுக்காக வேண்டியும் நாங்கள் எங்களுடைய எதிர்ப்பை தெரிவிப்போம் என்று வலது குறைந்தவர்களும் கூட தங்களுடைய எதிர்ப்புகளை வெளிக்காட்டினார்கள் என்பதற்கான பல காணொளிகள் சமூக ஊடகங்களில் வலம் வந்து கொண்டிருக்கிறது. அந்த அளவுக்கு பல உணர்வுகளை ஏனைய இஸ்லாமியர்கள் மீது விதைத்தவர்கள் என்கிற ரீதியில் பங்களாதேஷ் மக்கள் இன்றைய சூழ்நிலைகளில் ஒரு பேசு பொருளாக மாறிவிட்டு வருகிறார்கள். 3 நாட்களாகவே மீண்டும் காசாவிலே போர் நிறுத்தம் ஆரம்பிக்கப்படுமா என்கிற வாத பிரதிவாதங்கள் உலக ஊடகங்களுக்கு மத்தியில் இருந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலைகளில் காசாவினுடைய போராளிகள் ஒரு முக்கியமான ஒரு செய்தியை இன்றைய தினம் சொல்லியிருக்கிறார்கள். அந்த செய்தியை அல் ஜசீரா ஊடகம் வெளியிட்டு இருக்கிறது. அதாவது, நாங்கள் இந்த சமாதான ஒப்பந்த பேச்சுவார்த்தைக்கு வர வேண்டும் என்றால் நீங்கள் கட்டாயம் காசாவிலே இருக்கக்கூடிய அனைத்து இஸ்ரேலிய சிப்பாய்களையும் வெளியேற்ற வேண்டும். அதே போல எங்களுடைய பிடித்து வைத்திருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பாலஸ்தீன பணைய கைதிகளையும் உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும். இவ்வாறு நீங்கள் செய்தீர்கள் என்றால் எங்களிடத்திலே இருக்கக்கூடிய அனைத்து பணைய கைதிகளையும் நாங்கள் விடுவிப்போம் என்கிற ஒரு செய்தியை காசாவிலே இருக்கக்கூடிய போராளிகள் வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலைகளில் இந்த செய்தி தொடர்பாக பல விமர்சனங்கள் எழுந்த வண்ணமே இருக்கிறது. குறிப்பாக கடந்த வருடம் முதல் இவ்வாறு எத்தனை பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றிருக்கிறது. ஆரம்பத்தில் ஒரு பேச்சுவார்த்தைக்கு வருவார்கள், 2 தரப்பினர்களும் அவர்களுடைய பணைய கைதிகளை பரிமாற்றமும் செய்து கொள்வார்கள். பரிமாற்றம் செய்ததன் பிற்பாடு குறிப்பாக இஸ்ரேலினுடைய பணைய கைதிகளில் அதிகமானவர்களை அவர்கள் மீள அழைத்ததன் பிற்பாடு மீண்டும் அவர்களினுடைய மிளைச்சத்தனமான தாக்குதலை காசாவிலே இருக்கக்கூடிய அப்பாவி பாலஸ்தீன மக்கள் மீது அவர்கள் மேற்கொண்டு வருவார்கள். இந்த சம்பவம் காலாகாலமாக நடந்து கொண்டுதான் இருக்கிறது என்கிற பல விமர்சனங்களை இந்த செய்திக்கு பிற்பாடு முன்வைத்து இருக்கிறார்கள். ஏற்கனவே காசாவிலே இருக்கக்கூடிய போராளிகள் தங்களுடைய நிபந்தனைகளை முன்வைத்திருக்கக்கூடிய சூழ்நிலைகளில் இந்த நிபந்தனைகளை ஆரம்பத்தில் இஸ்ரேல் ஒப்புதல் வழங்கினாலும் மீண்டும் அவர்களினுடைய பணைய கைதிகளை அழைத்ததன் பிற்பாடு மீண்டும் காசா மக்களை அவர்கள் தாக்குவார்கள் என்பதுதான் உண்மையான ஒரு விடயம். ஊடகங்களில் நேற்றைய தினம் பகல் நேரத்திலே டெல்லாவியில் மிகப்பெரிய ஒரு பதற்றம் நிலவியது என்கிற ஒரு செய்தி அதிகமாக பகிரப்பட்ட வண்ணம் இருந்தது. அதாவது, யமனிலே இருக்கக்கூடிய ஹவுதிகள் அவர்களுடைய ரோன் மற்றும் வான் தாக்குதல்களை மேற்கொண்ட ஒரு காரணத்தினால் அங்கே பதற்றம் நிலவியது. அங்கே இருக்கக்கூடிய மக்கள் கடற்கரையில் இருந்து ஓடக்கூடிய காட்சிகளை எம்மால் பார்க்க முடிந்திருக்கிறது. இதை போன்ற பல சம்பவங்கள் நேற்றைய தினம் நிகழ்ந்திருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்க ஒரு விடயம். அதே போல யமனிலே இருக்கக்கூடிய தலைநகரான சனாவிலும் லட்சக்கணக்கான மக்கள் மீண்டும் ஒன்று கூடியிருக்கிறார்கள். பாலஸ்தீன மக்களுக்காக வேண்டி எவ்வாறான சூழ்நிலைகளில் அவர்கள் ஒன்று கூடியிருக்கிறார்கள் என்றால், அமெரிக்காவினுடைய தாக்குதலுக்கு மத்தியிலும் அவர்களுடைய ஒன்று கூடல் அமைந்திருக்கிறது என்பதுதான் அனைவராலும் பாராட்டக்கூடிய ஒரு விடயமாக இந்த செய்தி அமைந்திருக்கிறது. எனவேதான் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, காசா மக்களுக்காக வேண்டி ஒவ்வொரு தொழுகையிலும் நாங்கள் துஆ செய்து கொள்வோமாக.